இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தயாரித்த உரையில் உள்ளது என்று கூறி பல்வேறு தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அமெரிக்கா குறித்து ஹசீனா பேசியிருப்பது இந்தியாவிற்கு ஏதேனும் நெருக்கடியை உருவாக்குமா, வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களை தீவிரமடைய செய்யுமா என்ற பல்வேறு கோணங்களோடு இணைந்திருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் கணபதி. அவரோடு சிறப்பு விருந்தினர்களும் பேச இருக்கிறார்கள். கணபதி, இனி உங்களிடம். வணக்கம். ஷேக் ஹசீனா இந்தியாவிலே தங்கியிருக்கிறார். இந்த சமயத்திலே அமெரிக்காவுக்கு எதிராக அவர் கருத்துக்களை தெரிவித்ததாக பல்வேறு விதமான செய்தி பரவி வருகின்றன. இது இந்தியாவுக்கு எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும்? அமெரிக்காவுடனான உறவிலே விரிசல் ஏற்படுமா? இது குறித்து நாம் பெடரல் செய்தி ஊடகத்தின் செய்தியாளர் தட்சிணாமூர்த்தியிடம் பேசலாம். வணக்கம் தட்சிணாமூர்த்தி. ஷேக் ஹசீனா சார்பாக பல்வேறு விதமான செய்திகள் பரவி வருகின்றன. அதாவது அவர் தனது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக ஒரு உரை நிகழ்த்த இருந்தார் எனவும், ஆனால் அவசரமாக அவர் புறப்பட வேண்டும் என ராணுவம் சொல்லியதால் அந்த உரை நிகழ்த்தப்படாமலே இருந்தது எனவும், அந்த உரையிலே அமெரிக்கா செயின்ட் மார்ட்டின் தீவை விரும்பியது, அதை நான் விட்டுக் கொடுக்காததால் என்னை பதவியிலிருந்து நீக்க சதி செய்யப்பட்டது என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செயின்ட் மார்ட்டின் தீவு வங்கதேசத்தின் தெற்கு எல்லையிலே இருக்கிறது. வங்காள விரிகுடா கடலிலே தனது ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இந்த தீவை அமெரிக்கா பயன்படுத்த நினைக்கிறது என்பது ஷேக் ஹசீனாவின் குற்றச்சாட்டு. இந்தியா அமெரிக்காவிடையே நெருக்கமான உறவு தற்போது இருக்கிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவிலே இருக்கிறார், வேறு எந்த நாட்டுக்கும் செல்லவில்லை. அப்படி இருக்கும்போது இது போன்ற செய்திகளால் இந்தியா அமெரிக்கா உறவிலே விரிசல் ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படுமா? விரிசல் பாதிப்பு அந்த அவ்வளோ பெருசா ஒன்றும் ஆகாது. ஆனால் இது ஒரு மாதிரி சிக்கலான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப நெருக்க இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் அலைஸ் வேற. ஸோ இங்கே இந்தியாவில் அவங்க ரெஃப்யூஜ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சேஃப் ஹவுஸில் இருக்காங்க. அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அவாமி லீக் சப்போர்ட்டர்ஸ்க்கு. ஸோ அந்த மெசேஜில் அமெரிக்காவுக்கு எதிர்த்து பேசுறச்சே நேச்சுரலி அது அவங்களுக்கு அது டெஃபினட்டா இது அவங்களுக்கு சகிக்காது, எஸ்பெஷலி வாஷிங்டன் டிசிக்கு. அண்ட் டெஃபினட்டா இது இந்தியாவும் ஒரு மாதிரி நல்ல சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு இந்தியா மேல ஓரளவுக்கு கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி மோடி மாஸ்கோவுக்கு போனார். அங்க அமெரிக்கால அந்த நேட்டோ 75th அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அதே டைம்ல இவர் மோடி பியூட்டினை பார்க்க போனார் மாஸ்கோவுக்கு. அதுலேருந்து ஓரளவு ஒரு விரிசம் சொல்ல முடியாது, ஆனா ஒரு கோபம் சொல்லலாம். அதுக்கு மேல இதுவும் ஆனதுனால டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ குட், இட்ஸ் எம்பராசிங். இன்னொரு அம்சம் ஒன்று இருக்கு முக்கியமா. நீங்க பெடரலோட நிர்வாக ஆசிரியரா இருக்கீங்க, பல்வேறு விதமான செய்திகள் ஏற்கனவே நீங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படி வங்கதேசத்துல ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இந்துக்கள் தாக்கப்படுறாங்க, இந்துக்களுடைய ஆலயங்கள் தாக்கப்படுகின்றன அப்படின்லாம் தினமும் செய்திகள்லாம் வர்றேன். அப்போ ஹசீனா தொடர்ந்து இங்கே இருந்தாங்கன்னா அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் ஏன் இந்தியா மீது கோபம் அடைய மாட்டார்கள்? அந்த கோபம் அங்குள்ள இந்தியர்களுக்கு ஆபத்தாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. அங்க இருக்கிற அந்த வாய்ப்பு அந்த மாதிரி நடக்காட்டாலும் அங்க இருக்கிறவங்க இந்துக்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கு இப்போ. அது வேற இல்லை. ஆனா அங்க இந்தியாவில் பங்களாதேஷ்ல வங்கதேசத்துல பாகிஸ்தான் மாதிரி இல்லை, ஆனால் அங்கே இந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன். ப்ளஸ் அவங்கள அங்கே இஸ்லாமியர் கூட ரொம்ப செக்குலர் திங்கிங் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது மட்டும் இல்லை, முகமது யூனஸ் அவர் பர்சனலாகவே ரொம்ப செக்குலர். அவங்க ரொம்ப இந்த மாதிரி அவங்களுக்கு இது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறுத்தணும், நீங்கள் நிறுத்தலைன்னா நான் திருப்பியும் ராஜினாமா கொடுத்துட்டு நான் போயிடுவேன்னு அவர் சொல்லிருக்காரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஸோ அவ்வளோ ஒரு பயம் இருந்தா கூட ஹிந்துக்களுக்கு இது அவ்வளோ ஈஸியா அது கண்டினியூ ஆகாதுன்னு தான் ஒரு நம்பிக்கை. இன்னொரு முக்கிய விஷயம், அவசரமாக தயாரிக்கப்பட்ட அந்த உரையில வங்கதேசத்திலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த உரை அவரால் பேச முடியல, கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாரு.
அதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் வந்து வங்கதேசத்துக்கு திரும்பி போக விரும்புறேன், ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் டு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இருக்கா? அவரால் திரும்பி போக முடியுமா? அது ஷேக் ஹசீனாவோட ஹோப், அவ்வளவுதான். அது ஹோப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு இவ்வளவு ரொம்ப சீக்கிரமா இது எல்லாம் சரியா போய் இவங்களுக்கு திருப்பியும் அங்க சூழ்நிலை வர மாதிரி தோணல. இன்னும் கொஞ்சம் நாள் டெஃபினட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டெஃபினட்டா ஆகும். ஏன்னா இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல அந்த கவர்மெண்டே ஒரு மாதிரியான ஒரு இன்டரிம் கவர்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா முகமது யூனஸ் அவரை வந்து பிரதான மந்திரி அந்த 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 அப்படி கூப்பிடலாம் அவங்க டெசிக்னேஷன் சீஃப் அட்வைசர். அப்புறம் அவங்க இருக்கிற அவங்களோட அந்த குரூப் யார் யார் இருக்காங்களோ இப்ப கவர்மெண்ட்ல அவங்களாம் மினிஸ்டர்ஸ்னு சொல்லல, அவங்களெல்லாம் அட்வைசர்ஸ்னு தான் சொல்லிருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப இன்டரிமான ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் இது. ஸோ இங்கேருந்து முன்னாடி என்ன ஆகுன்னு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. இன்னும் ஆர்மி இன்னும் ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்க அதோட ஒரு ஃபேஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ ஹசீனா வந்து அமெரிக்காவுக்கு எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, முகமது யூனஸ் அமெரிக்காவும் ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்கள அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சீஃப் அட்வைசர் அவங்கள ஆக்குறாங்கன்னா ஏதோ ஒரு இது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. இவங்க ஷேக் ஹசீனா சொல்லறதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் தோணுது. ஓகே, அப்ப அவங்களால வந்து இப்போதைக்கு இம்மிடியேட்டா பங்களாதேஷுக்கு திரும்பி போக முடியாது. அதே சமயத்துல வந்து அவங்க வந்து பிரிட்டன், நார்வே, சவுதி அரேபியா, இது மாதிரி UAE நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க வந்து அசைலம் கேட்டிருந்தாங்க, அந்த நாட்டுக்கு தஞ்சம் போக விரும்பினாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் ஒத்துக்கிட்டு அவங்கள கூப்பிட்டதா தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நீண்ட நாட்கள் இந்தியாவிலே கண்டினியூ ஆனாங்கன்னா இது இந்தியாவுக்கு குறிப்பா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக வாய்ப்பு இருக்கா? ஆமா, இது அல்ல அவங்க இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அப்புறம் அமெரிக்கா எதிர்த்து எதோ சொல்லிருக்காங்க. பட் அவங்க சும்மா குவாய்டா இருந்தாங்கன்னா அவ்வளோ பெருசா ஒன்றும் வராது. பட் இதுக்கு இன்னும் இதையும் தாண்டி திருப்பியும் இங்கேருந்தே அவங்க வந்து பொலிட்டிக்கலா எதனா ஆக்ட் பண்ணி இல்லாட்டா அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு டெஃபினட்டா ப்ராப்ளம் ஆகும். டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம் டெஃபினட்டா ஆகும். அப்புறம் இந்தியாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஷேக் ஹசீனாவை இங்கேருந்து நீங்க கிளம்பி வேற எதனா இடத்துக்கு போங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா மற்ற நாட்கள் வந்து இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணி அசைலம் கொடுப்பாங்கன்னு கேரண்டியே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி, ஒரு பீஸ்ஃபுல் நேஷன் இல்லையா? ஸோ இந்தியாவில் ஒரு டேஞ்சரும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இந்தியாவில் ஒரு டேஞ்சரும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல மற்ற நாட்கள் வந்து நீ இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க இந்தியாவில தான் இருப்பாங்க. ஓகே, ஷேக் ஹசீனாவுடன் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களால் பல்வேறு சிக்கல்கள் உருவாக்கி வருகின்றன. இந்தியாவும் இதனால் ஏற்படும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கும் என்பதை மிகவும் உன்னிப்பாக அனைவரும் கவனித்து வருகிறார்கள். வங்கதேசம் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. செயின்ட் மார்ட்டின் தீவு மட்டும் அல்லாமல் வங்கதேசத்தின் சில பகுதிகள் மற்றும் பர்மா நாட்டின் சில பகுதிகள், அதாவது மயன்மார் நாட்டின் சில பகுதிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு கிறிஸ்துவ நாடு ஒன்றை உருவாக்க அமெரிக்கா விரும்புவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு ஷேக் ஹசீனா தரப்பு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிக்கல் வலுத்து கொண்டே செல்கிறது. இனி நீங்கள் தொடரலாம் பூங்குழலி. நன்றி கணபதி.